ப்ரொமோஷனுக்கு வந்தா நீங்க கேக்குற கேள்விகள் ரொம்ப மோசமா இருக்கு. வீடியோக்களை பார்த்துதான் பயப்படுறாங்க, அதனாலதான் வரதில்ல. சார் ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு தான் இருந்தாரு. அவர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க ஊடகத்துறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும். அதனாலதான் அவர் வரதை நிறுத்தினாரு. ஏன் வரீங்க, வந்தா கால் மேல கால் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, ஆம்பளைங்க அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அஜித் சாரே வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வர வச்சது மீடியாக்கள் தான். அதனாலதான் வரதில்ல. எல்லா மீடியா யாரு ஒரு தடவை நாங்க வந்து பார்த்து நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி இருக்க முடியும்? நல்ல விஷயத்த நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வருவாங்களே. அதான பிரச்சனையே. எந்த ஹீரோயின்ஸ் வராங்களோ அவங்களை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதனாலதான் பெரிய ஹீரோயின்ஸ் வரதில்ல. நாங்க வரமாட்டோம் யாருமே சொல்லல. எங்களை கூப்பிடும் போதே எந்த மீடியா வருது, எந்த ரிப்போர்ட்டர் வராங்க, எந்த ஜேர்னலிஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நாங்களே தயாராயிக்கிறோம். எங்களுக்கு ஆப்போசிட்ல பார்க்கும்போது ஐயோ இவங்களா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஏன்டா வந்துட்டு நாங்க நடிச்சிட்டோம்ல, இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க அப்படிங்கிற லெவல். அதான் அதனாலதான் வரதில்லை, வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் நயன்தாரா, த்ரிஷா எல்லாருமே வரதுக்கு பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மணியோட இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், அதாவது வெரைட்டி இதுதான் அப்படின்னு இல்லாம எல்லா ஏரியால இருந்தும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது திருநங்கைகள் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஆண்கள், பெண்கள், இந்த என்ன சொல்ற தாய்மார்களோட தினத்துல இந்த விசேஷமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு மணி அண்ட் அந்த அவங்களுக்காக சப்போர்ட்டா இருந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல விஷயத்த முன்னெடுக்கும் போது நம்ம யாருமே சப்போர்ட் பண்றது இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்டுக்காக, நல்ல விஷயத்துக்காக, மக்களுடைய சமுதாய பணிக்காக நம்ம எல்லாரும் கூட நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்தேன். இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ப்ரொமோஷனுக்கு வந்தா நீங்க கேட்கிற கேள்விகள் ரொம்ப மோசமா இருக்கு. வீடியோக்களை பார்த்துதான் பயப்படுறாங்க, அதனாலதான் வரதில்லை. நடிச்சதுக்கு சம்பளம் வாங்கிட்டோம், அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதாங்க நாங்க ப்ரொமோஷனுக்கு வராம இல்ல. அஜித் சார் ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு தான் இருந்தாரு. அவர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க ஊடகத்துறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும். அதனாலதான் அவர் வரதை நிறுத்தினாரு. ஏன் வரீங்க, வந்தா கால் மேல கால் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, ஆம்பளைங்க அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அஜித் சாரே வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வர வச்சது மீடியாக்கள் தான். அதனாலதான் வரதில்ல. எல்லா மீடியா யாரு ஒரு தடவை நாங்க வந்து பார்த்து நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி இருக்க முடியும்? நல்ல விஷயத்த நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வருவாங்களே. அதான பிரச்சனையே. ஹீரோயின்ஸ் நீங்க அப்படி நடத்துறீங்க சார். எந்த ஹீரோயின்ஸ் வராங்களோ அவங்களை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதனாலதான் பெரிய ஹீரோயின்ஸ் வரதில்ல. நாங்க வரமாட்டோம் யாருமே சொல்லல. எங்களை கூப்பிடும் போதே எந்த மீடியா வருது, எந்த ரிப்போர்ட்டர் வராங்க, எந்த ஜேர்னலிஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நாங்களே தயாராயிக்கிறோம். எங்களுக்கு ஆப்போசிட்ல பார்க்கும்போது ஐயோ இவங்களா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஏன்டா வந்துட்டு நாங்க நடிச்சிட்டோம்ல, இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க அப்படிங்கிற லெவல். அதான் அதனாலதான் வரதில்லை, வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் நயன்தாரா, த்ரிஷா எல்லாருமே வரதுக்கு பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது.